ஈரோட்டில் வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள ஸ்ட்ராங் ரூமில் நள்ளிரவில் சிசிடிவி கேமரா பழுதாகியிருக்கிறதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஈரோடு மக்களவை தொகுதியின் வாக்கு எண்ணும் மையம் சுத்தோடு ஐஆர்டிடி அரசு பொறியியல் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகளின் எந்திரம் அந்த கல்லூரியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் வாக்கு இயந்திரங்கள் அறையில் சிசிடிவி கேமரா பழுதானதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் குணசேகரன் இணைப்பில் இருக்கிறார். குணசேகரன், தற்பொழுது என்ன காரணத்தினால் வாக்கு இயந்திர அறையில் உள்ள சிசிடிவி கேமரா பழுதாகிறது? விவரங்கள். நிச்சயமாக ஈரோடு மக்களவை தேர்தலில் பதிவான வாக்குகள் ஜூன் 4ஆம் தேதி எண்ணுவதற்காக சித்தோடு ஐஆர்டிடி அரசு பொறியியல் கல்லூரியில் வாக்கு எண்ணிக்கை மையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஈரோடு மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் பதிவான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இந்த மையத்தில் தான் தனித்தனியாக 6 அறைகளில் ஸ்ட்ராங் ரூம் என சொல்லக்கூடிய 6 அறைகளில் வைத்து சீல் வைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. இந்த மையங்களை கண்காணிப்பதற்காக 220க்கும் மேற்பட்ட சிசிடிவிக்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. 3 அடுக்கு பாதுகாப்பு என்பதும் போடப்பட்டிருக்கிறது. வேட்பாளர்களின் முகவர்களும் கண்காணிப்பதற்கு ஏதுவாக அங்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த சிசிடிவி கேமராக்கள் இருந்து வரக்கூடிய அந்த காட்சிகளை அங்கு இருக்கக்கூடிய முகவர்கள் பார்ப்பதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று தேர்தல் அதிகாரிகளும் அவர்களுடைய கட்டுப்பாட்டு அறையில் இருந்து கண்காணிப்பதற்கும் வசதிகள் செய்யப்பட்டிருந்தன. இந்த நிலையில்தான் ஈரோடு மேற்கு சட்டமன்ற தொகுதியினுடைய ஸ்ட்ராங் ரூமினுடைய கதவை கண்காணிக்கக்கூடிய ஒரு சிசிடிவி கேமரா திடீரென நேற்றிரவு ஒரு 11:30 மணி அளவில் பழுது ஏற்பட்டது. இதனால் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. குறிப்பாக அந்த கதவு மற்றும் அந்த பூட்டி சீல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதியை கண்காணிக்கக்கூடிய கேமரா என்பதால் வேட்பாளர்களின் முகவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இது குறித்து உடனடியாக அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் பேரில் அதிகாரிகள் மற்றும் தொழில்நுட்ப நிபுணர்களையும் வரவழைத்து குறித்து ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் இந்த கேமரா இயங்காத ஒரு காரணத்தினால் அதிகாலை 3:30 மணி அளவில் வேறு ஒரு சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டு அதற்கு பின்பாக அந்த இணைப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக நம்ம மாவட்ட தேர்தல் அதிகாரியும் ஆட்சியருமான ராஜகோபால் சிங்கராவிடம் கேட்ட பொழுது அது ஐபி முகவரியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த இணைப்பு என்பது துண்டிக்கப்பட்டதாகவும் அதற்கு பிறகும் அந்த பழுது சரி செய்யப்பட முடியாத ஒரு காரணத்தினால் வேறு ஒரு சிசிடிவி கேமரா அந்த இடத்தில் பொருத்தப்பட்டு மீண்டும் அந்த தவறு சரி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதனால் ஒரு பெரும் பிரச்சனை எதுவும் ஏற்படவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். என்ற போதிலும் கூட ஒரு மிகுந்த உச்சகட்ட பாதுகாப்பில் கண்காணிப்பில் இருக்கக்கூடிய இந்த வாக்கு எண்ணிக்கை மையத்தில் ஸ்ட்ராங் ரூம் என்று சொல்லக்கூடிய அந்த பாதுகாப்பு அறையினுடைய சிசிடிவி கேமரா திடீரென பழுது ஏற்பட்ட ஒரு 3 மணி நேரத்திற்கு அந்த காட்சிகள் கிடைக்காமல் போயிருக்கிறது. இது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.